அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அந்த கன்னிராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, புது வருஷம், இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தில். ஸோ இந்த வருஷத்தில் வரக்கூடிய முதல் மாதம் இந்த ஏப்ரல் மாதம். இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தை பொறுத்தளவில் 15 தேதி வரைக்கும் சூரியன் உங்களுக்கு 7வது வீட்டில் இருக்கார். அது மாதிரி ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியே உங்களுக்கு புதனும் 7வது வீட்டில் வந்துடுறாரு. ஆல்ரெடி உங்களுக்கு கண்டக சனி இருக்குது, அந்த சனி பகவானோட சூரியனும் சேர்ந்துறாரு, புதனும் சேர்ந்துறாரு. புதன் உங்களுக்கு 7வது வீட்டில் நீசம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இங்கே தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார், உங்களுக்கு 6 12 ராகு கேது இருக்குது. இதெல்லாம் இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள். உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 8வது வீட்டுக்கு போயிடுறதுனால இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு மறைமுக வருமானங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய தொடர்புகள் மூலமாக மறைமுக வருமானங்கள், அதாவது இப்போ ஆஃபீஸ்லேயே நம்ம எடுத்துகிட்டோன்னா கூட நமக்கு இன்சென்டிவ் கிடைக்கலாம். இல்லை நீங்கள் முன்னால் போட்டிருந்த இன்சூரன்ஸ் மெச்சூர்ட் ஆகி கிடைக்கலாம். இல்லாட்டினா சீட் ஏதாச்சும் போட்டிருப்பீங்க, அந்த பணங்கள் கிடைக்கலாம். அதாவது உங்களுடைய பணம் தான் இது. இந்த காலகட்டத்தில் யார்கிட்ட நீங்கள் கொடுத்துருந்துருக்கலாம், அவங்க இன்றைக்கி திருப்பி கொடுக்கலாம், இல்லை வட்டியோடு சேர்த்து கொடுக்கலாம். அந்த மாதிரி இந்த வட்டி அப்படின்றது, இன்ட்ரெஸ்ட்டு, இன்சென்டிவ், இது எல்லாமே மறைமுக வருமானங்கள். அது ஏதாவது இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் ராசி அதிபதியான புதன் அந்த வீட்டில் நீசமாகிறார். அந்த அதிபதி உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் இருக்கிறதுனால, கேந்திரத்தில் இருக்கிறதுனால நீசபங்க ராஜயோகம் அப்படின்ற ஒன்றும் கிடைக்கும். இது உங்களுக்கு உங்களுடைய வேலை இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதைகளை ஏற்படுத்தி தரும். அதே நேரத்தில் இன்னொன்று கவனிக்கணும், ராகுகேதுக்குள்ளே எல்லா கிரகமும் வர்றதுனால காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தோஷமான காலங்களும் இந்த டயத்தில் இருக்குது. இந்த காலசர்ப்ப தோஷம் பொதுவாக நமக்கு என்ன பண்ணுன்னா, நம்ம எந்த காரியத்தையும் நம்ம எடுத்து உடனே முடிக்க முடியாது, கொஞ்சம் அலைச்சல் கொடுத்து தான் முடிக்க முடியும். அது மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா திரும்ப டவுன் ஆகும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏற்படும். ஸோ இந்த காலகட்டத்தில் 2 நாள் நல்லா இருந்தாலும் 3 நாள் நமக்கு ஒரு சர்க்கிளும் இருக்கும். காரியங்கள் எல்லாம் தள்ளி போயிட்டே இருக்கும், என்ன முடிய மாட்டேங்குதுன்ற ஒரு கவலைகளும் இருக்கும். அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோ, இல்லை மேலதிகாரிகளோ, இல்லை மேலே இருக்கிறவங்களோ, அவங்க நம்மளை சரியாக மதிக்க மாட்டேன்றாங்கன்ற ஒரு கவலைகளும் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன செட்பேக்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த காலகட்டம் நீசபங்க ராஜயோகம் வர்றதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய, அது தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் மூலமாகவோ இல்லை புதிய வெளி தொடர்புகள் மூலமாகவோ ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வெளிநாட்டுகள் மூலமாக ஆர்டர் கிடைக்கும், அது மூலமான வருமானங்கள் கிடைக்கிறதுக்கு நிறையா நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ பொதுவாக எப்படின்னா, இப்போ டாலருக்கு நிகரான பணத்தினுடைய மதிப்பு குறையுதுன்னா, இப்போ ஒரு ரூபாய்க்கு $80 இருந்தது ஒரு டாலருக்கு $82 இருந்தது $85 ஆகும். அப்போ பொதுவாக பார்த்தோம்னா வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கே தவிர, நம்ம ஏற்றுமதி பண்ணுற எல்லாருக்குமே லாபமாக தான் இருக்கும். $5 $40 $400 முன்னால் இருந்துச்சுன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்கும், 500 நம்ம நாட்டு ரூபாய்க்கு கூட கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண மதிப்பு அப்படின்றது இழக்கிறதுனால ஏற்றுமதியாளர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நம்மளுடைய பொருள் வெளிநாடுகளில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதனுடைய மதிப்பு நம்ம இந்திய ரூபாயோட நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காசு கூட வரும். ஸோ இது ஒரு மறைமுக வருமானம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் இந்த மறைமுக வருமானத்துலாம் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நமக்கு நடக்கும். நீங்கள் சீட்டு போட்டதீங்கன்னா அது உங்களுக்கு கிடைச்சிடலாம். ஸோ இந்த மாதம் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கலாம். இல்லாட்டினா சீட்டு முடிஞ்சு கிடைக்கலாம், இல்லை இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்க அதெல்லாம் போனஸோடு சேர்த்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம், அதாவது மறைமுகமாக நடக்கும். அது எதுவுமே அதுமாதிரி டைரெக்டாலாம் மறைமுகமாக உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு உடல்நிலையை பொறுத்தளவில் முதுகு வலி நீங்களாம், முதுகில் முதுகு தண்டு உடம் முதுகு வலி இது மாதிரி நீங்களாம்.
உங்களுக்கு கை கால் வலி ஆல்ரெடி இருக்கும். ஏன்னா காரணம் சனி பகவான் வந்து உங்களுடைய பார்வையில் இருக்கிறனால நரம்பு காலுக்கு கிராம்ப் இருக்கு இல்லையா, கால் பிடிச்சி இருக்கு, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலுமே இந்த வாரத்தில் 15 தேதிக்கு மேலே வந்து சூரியன் மாறிடுறாரு, புது வருஷம் பிறக்கிறது. இந்த புது வருஷம் பிறந்தும் ஒரு 15 நாள் மட்டுமே தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த மாதம்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஒரு 15 நாளைக்கு இது சிரமம்னா நீங்கள் எதிர்பாராத செலவினங்கள் வரலாம். குடும்பம், வீடு, அப்பா, இந்த மாதிரியான அவங்க தொடர்புடைய செலவினங்கள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுடைய அம்மா வந்து உடம்பு முடியாமல் இருந்தாலும் அவங்களோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் பார்க்கலாம். திருமணம் அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத ஒரு சம்பந்தம் முடியலாம். மற்றபடி கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றதே புரிஞ்சுங்க. ஏன்னா சனி பகவான் கொஞ்சம் லேட் பண்ணுவார், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றதே புரிஞ்சுங்க. ஆனால் திடீர்னு உங்களோட தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா திடீர்னு ஒரு சம்பந்தம் வந்து டக்குன்னு அமையறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது. பொதுவாக இந்த உங்கள் ராசிக்கு அதிபதி புதன்றதுனால நீங்கள் பெருமாளை வணங்குறது, புதனும் சனியும் இந்த மாதத்தில் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் பெருமாளை போய் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. தினமும் வணங்குங்க. தினமும் உங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வேலைக்கு போக முடியும்னா பாருங்கள், இல்லாட்டினா போயிட்டு வேலையிலேருந்து வரும்போது பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு வர முடியுமான்னு பாருங்கள். இது மாதிரி பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதம் வந்து மிக மிக நல்ல உயர்வான ஒரு மாதமாக இருக்கும். எல்லா தடைகளையும் நீங்கள் தாண்டி போகிறது, எல்லாத்தையும் பொறுமையாக இருங்க. கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் உடல் ரீதியாக வந்து வேகமாக செயல்படாததுனால மனசு வந்து உங்களுக்கு ரொம்ப வேகமாக செயல்படும். ஸோ அதனால் என்ன இதெல்லாம் காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு வருத்தம் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து காரியம் நடக்கும். நமக்கு அது வரைக்கும் நமக்கு பொறுமையும் நிதானம் தான் வேணும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் கடைப்பிடிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான். இந்த வாரத்தில் நீங்கள் ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது, தினமும் பெருமாளை வணங்குறது, இது மாதிரி பண்ணாலே இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது, இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு மிக மிக நல்ல வருஷமாக இருக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.